ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்க்கும்பொழுது, என் மகனே கேளுப்பா, நான் சொல்கிறத கேட்குறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளு. என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ இருக்கும் பொழுது உன் ஆயுசின் வருஷங்களை நான் அதிகப்படுத்தி தருவேன். நீ ரொம்ப வருஷம் இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ரொம்ப வருஷம் வாழணும், நீடித்து வாழணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி விருத்தி செய்து நம்மளுக்கு அதை கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னொரு வசனம் இருக்குது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால நம்மளுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், நாட்களை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா கர்த்தரால் மட்டுமே தான். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் வேதத்தை வாசித்துட்டு அப்படியே போகிறதில்ல, படிச்சுட்டு போகிறதில்ல, நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுனாலையும் இல்லை. என்ன முதல்லன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அது நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது மாத்திரமே தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டு வார்த்தையை முதல்ல கேட்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அத்தியாசப்படுத்தி நடைமுறையில் நம்ம அதை செய்யும் பொழுது மாத்திரமே தான் ஆயுசு நாட்களை விருத்தி செய்ய முடியும் என்று நாம் யோசித்து நம்ம இனி என்ன பண்ணோன்னா, ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்தோம்னா நம்ம ரொம்ப வருஷம் இந்த உலகத்தில் வாழலாம். இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, என் சரீரத்தில் எந்த பலவீனம் வரக்கூடாது, நான் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய முயற்சிகளை டயட் இருப்போம், வாக்கிங் போவோம், இன்னும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க. இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க, இந்த மாதிரி வாக்கிங் போங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு அதன்படி நடக்கிறாங்க. ஆனால் மெயின் விஷயம் என்னன்னா, முதல்ல நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரீரத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை. என்ன, நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அதனுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் நம்ம அது நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலும் இருக்குது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருகு பண்ணுமா. என்ன பண்ணுமா, தீர்காயுசு, சமாதானம், சமாதானமாக இருக்கும் உன் வாழ்க்கை. எந்த பிரச்சனை எந்த போராட்டம் இல்லாமல் உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணுமா, தீர்காயுசோடு இருக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணும், உன் இருதயத்தில் அவருடைய கட்டளைகளை எப்பொழுதும் வைத்து கண்டு அதை காத்து எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக நம்ம நடக்கும் பொழுது தீர்காயுசு மாத்திரம் இல்லை, நமக்கு சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை
எப்பொழுதும் பொய் சொல்லாது. அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அப்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணுமா, நம் தீர்காயுசோடு வாழணுமா, இன்னும் இந்த உலகத்தில் நீடித்து வாழணுமா, அதுக்கு என்ன பண்ணணுமா, அவருடைய போதகத்தை நம்முடைய இருதயத்தில் வச்சு காத்து நடக்கணும்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1-2 படிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இதில் என்ன சொல்லி இருக்குதுன்னா, கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளும் நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிப்பார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, அவருடைய போதகம் எப்பேற்பட்ட ஒரு போதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது, புத்திமதி எப்பேற்பட்டது. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானமும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை குறித்து எதை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னு நம்ம இங்கே பார்த்தோம். கடைசியாக உபாகமும் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். 5:16 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசித்த பகுதியிலெல்லாம் நம்ம வாசித்தோம். நம் தீர்காயுசும் சமாதானத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவருடைய போதகத்தை நம்முடைய இருதயத்தில் காத்து கொண்டு நடக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது என்று பார்த்தோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீ நன்றாக இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும், ஆண்டவர் கொடுத்த தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில் நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி இந்த உபாகமும் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு, இந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுறது, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம அதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை மறந்து அதை தியானிக்காமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாதபடி நம்ம உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால் ஜீவனுள்ள வார்த்தைகளை மறந்து டாக்டர் சொல்றது, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருப்போமானால் நம்மளால் இந்த உலகத்தில் நீடித்து வாழவே முடியாது. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்னுடைய போதனையை நீ என்ன பண்ண, என்னுடைய இருதயத்தில் வச்சுக்கோ, அப்படி வச்சின்னா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் நீ நன்றாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்னால் தான் உன் நாட்கள் பெருகணும்னு சொல்லிட்டாரு. எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம பைபிள் படிக்கிறோம், நிறைய சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம்,
அடுத்து கேட்குறோம், படிக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு திருப்பி உலகத்தோடு நம்ம ஒன்றி வாழற ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் போது நம்ம என்ன பண்ணுறோம், உடனே டாக்டர்கிட்ட தான் போய் என்ன ஆலோசனை, எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, பரம வைத்தியர் சொன்ன அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கை கொள்றதே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால தான் பலர் என்ன பண்ணிடுறாங்க, சீக்கிரமாகவே மரிச்சு போயிடுறாங்க. இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறத எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் அது ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. நம்ம எல்லாமே செய்வோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், எல்லாது பண்ணுறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அதை அத்தியாவசியப்படுத்தி அதை படுத்துகிறோமான்னு பார்த்தா அது குறைவே. நாம் இனியாவது இதற்கு முன்பதாக எப்படி இருந்தோமோ, யாரை சார்ந்து வாழ்ந்தோமோ, யாரிடத்தில் ஆலோசனை கேட்டோமோ, இதெல்லாம் வேணாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அது ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகவே ஆகாது. அப்போது நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நாளைக்கு வாழணுன்னா, தீர்காயுசோடு வாழணுன்னா, சமாதானத்தோடு வாழணுன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்து அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் தீர்காயுசோடும் நாம் நன்றாகவும் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி செய்ய ஆண்டவர் உதவியும் கிருபையும் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.